கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? மத்தேயு 7:3. உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? மத்தேயு நற்செய்தி 7:3. Why then do you look at the speck in your brother's eye and pay no attention to the log in your own eye? Matthew chapter 7 verse 3. அன்பானவர்களே, மற்றவர்களை குறை சொல்வது எளிது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நமது குறையை கண்டுகொள்ளாத நாம் மற்றவர்களுடைய குறையை மிகவும் பெரிதுபடுத்துகிறோம். இப்படி வித்தியாசமான அளவைகளை வைத்துக்கொண்டு செயல்படுவது மாய்மாலம்தானே. 2 பேர் ஆலயத்திற்கு சென்றனர். ஒருவன் பரிசேயன், அடுத்தவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரனோ தூரத்தில் நின்று கொண்டு தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். இந்த உவமையை கூறிய இயேசு, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று கூறி, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். எனவே நாம் முதலாவது நம்மையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்மையே திருத்திக் கொள்ள வேண்டும். நமது பாவங்கள், தவறுகள், பலவீனங்கள், தவறான நோக்கங்கள் ஆகியவற்றை இயேசு நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். எனவே நமது கண்களில் இருக்கிற உத்திரத்தை முதலாவது எடுப்பதற்கு யோசிப்போம், முயற்சிப்போம். அடுத்தவர்களது கண்களில் உள்ள தூசியை அல்ல. ஜெபம். தேவனே, நானே குறைவுள்ளவனாயிருக்க மற்றவைகளை குறை கூறும் முன்பாக நான் என்னை முதலாவது ஆராய்ந்து பார்க்க கிருபை செய்தருளும். மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு பதில் என்னை உமது ஆவியின் உதவியோடு நான் சரி செய்து கொள்ள உதவிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.